ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஸோ உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். கார்டு சூப்பர் கார்டு வந்திருக்கு பாருங்கள். உங்கள் பர்சன் நீங்கள் வந்ததை லக்காக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு லக்கான விஷயம் நடந்துச்சு. லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள் கிடச்சதுக்கு அவங்க லக்கியஸ்ட் பர்சன் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்றதை பாருங்கள். ஃபைனல் டெசிஷன் ஏதோ எடுக்க நினைக்கிறாங்க. மேபி இப்போ நீ நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா கூட அவங்க அதுக்கு எடுக்கிறதுக்கு அதோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட இருக்கலாம். அக்செப்டன்ஸ். இப்போ உங்களோட நீங்கள் என்ன இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஓகே சொல்லணுன்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம் உங்கள் பர்சனுக்கு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட மெசேஜ் தான் இருக்குது. சம் கொஸ்டின் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. மீன்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்ற போது அவங்க ஹார்ட் பிரேக் பண்ணதுக்கான கொஸ்டின்ஸை எதிர்பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் உங்கள் பர்சனுக்கான மெசேஜாக இருக்குது. ஸோ இதில் நான் ஒவ்வொரு கார்டையும் எடுத்து டேரக்ட் ரீடிங் பார்ப்போம். அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கும் தெரியும். இதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஒவ்வொரு கார்டையும் எடுத்து பார்ப்போம். ஸோ லக். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி அவங்க லக்காக நினைக்கிறாங்க. நீங்கள் வந்த பிறகு தான் அவங்க ஒரு லக்கியஸ்ட் பர்சன் ஒரு ஃபீலிங்கே இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் ஒரு லக்கான விஷயம் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் இந்த கார்டு எடுக்கும் போது இந்த லவ்வர் கார்டு தான் வந்துச்சு எனக்கும். ஸோ மேபி அவங்க இப்போ ட்ரூ லவ்வில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க லக்கியஸ்ட் பர்சனாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. பட் நீங்கள் ஒரு சில நேரம் உங்களுக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், இல்லை படிக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேரியர், நெக்ஸ்ட்டு தான் லவ் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ட்ரூ லவ்வாக தான் இருக்காங்க. இதுதான் இதுக்கான டேரக்ட் ரீடிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டெசிஷன் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ ஃபைனல் டெசிஷன் என்ன எடுக்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்போம். என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க. ஃபைனல் டெசிஷன் எஸ். உங்களை நோக்கி வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. எஸ் தான். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தாலே ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஒரு ஹாப்பியஸ்ட்டு லக்கான விஷயம் குடிசுக்கு நடக்க போகுது. லக்கான விஷயம்னா அது என்ன? உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றது தான். ஸோ நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்களோ, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, அது நடக்க போகுது. ஸோ உங்கள் லைஃபே ஸ்டார் மாதிரி மின்ன போகுது. அதுக்கான கார்டு தான். ஸோ நினச்சிருக்க மாட்டீங்க நம்ம லைஃப் இப்படி இருக்குமா, ஒரு நாள் நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அது கண்டிப்பாக நடச்சின வருது அப்படின்னு நினச்சி எல்லோரும் நல்லா இருக்காங்களே, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ இதான் ஃபைனல் டிசிஷனுக்கான உங்கள் பர்சனுக்கான ரீடிங்காக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்றது என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க? அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க? அவங்க உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே பேசுகிறது கிடையாது.
அப்படின்னு பார்த்தா ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது. என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ண பிடிக்காதுன்னா, நீங்களும் அவங்களும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஈக்குவலாக நீங்கள் அவங்க என்ன கொடுத்தாலும் சரி, நீங்கள் அவங்க லவ் கொடுத்தாலும் சரி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும், ஈக்குவலாக கிடைக்கணும், அவங்க கொடுக்குறது அவங்க கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலிங் இப்படி பாருங்களேன், அவங்க இந்த காடை பாருங்களேன், அவங்க கையை காலை கட்டி போட்டு கண்ணையும் கட்டி போடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த கண்ட்ரோல் பண்ண விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப்லேயே ஒரு பிடிக்காத ஒரு வேர்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் கண்ட்ரோலுக்கான டைரக்ட் ரீடிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்செப்டன்ஸ். ஸோ இப்போ என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான டைரக்ட் ரீடிங் பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அக்செப்டன்ஸ். பல நாள் நீங்கள் ஒரு சில விஷயத்தை கேட்டிருந்துருப்பீங்க. என்ன மாதிரி விஷயமா இருக்கலாம்? நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. மீன்ஸ் அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. பட் நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் நீங்கள் அவங்க ஓகே சொன்னாலும் நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா க்ரோத்தாக இருக்கும். ஸோ ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. எனக்கு இந்த அக்செப்டன்ஸை பார்த்து ஒரு வேர்டு தோணுது. என்னென்னா, நம்ம விட்டு கொடுக்கறதுனால பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லைன்ற மாதிரி நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க. மேபி அவங்க ஜெயிச்சு நினைக்கலாம். பட் நீங்கள் நிறைய விஷயத்தை ஜெயிப்பீங்க. அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம விட்டு கொடுக்க தப்பு இல்லை. ஸோ இது அக்செப்டன்ஸ்க்கான டைரக்ட் ரீடிங்காக இருக்குது. ஸோ கொஸ்டின். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் பார்ப்போமா? என்ன மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்குறாங்கன்றது பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு சில பர்சனை பற்றி அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தேவைப்படுது. அது 3rd பர்சனை பற்றி தான். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் மறைச்சனால அவங்களுக்கு பல கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபயராக எரியுதுங்க. கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிரும். ப்ராப்ளம் எண்ட் ஆகும். கன்ஃபார்மாக ப்ராப்ளம் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வேர்ல்டு கார்டு இஸ் எண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் எண்ட் ஆக போகுது. ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்லாம் நடக்குது. உங்களோட பர்சனோட நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் எல்லாமே ஸ்டக் ஆகிருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, பட் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் எண்ட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதான் வந்து கொஸ்டினுக்கான டைரக்ட் ரீடிங்காக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி விஷயம் பாப்போமா? எதுக்காண்டி சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க? பழைய பிரச்சனையை போட்டு அவங்க பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை சொல்கிறது, அது
சொல்ல முடியல அவங்களால, நம்ம இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே வந்து மனசை போட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி அவங்க உங்களை நோக்கி வந்து சாரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் வருவாங்க, வந்து பேசுவாங்க. பேசுறதுக்கு சாரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பர்சன் சொல்லக்கூடிய மெசேஜ் இது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரி மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். லிசன் டு யுவர் இன்ஸ்டிடியூஷன், டேக் ஆக்ஷன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சூஸ் அ நியூ டைரக்ஷன். ஸோ உங்கள் பர்சன்ட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வேறு விதத்தில் ட்ரை பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ரீதியாக கிளியராக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை, டேக் கேர்.